ஒரு அடர்ந்த காட்டுல இருந்த புதர் பக்கத்துல ஒரு சின்ன மின்மினி பூச்சி மெதுவா ஒளி வீசி பறந்துட்டு இருந்தது. அதோட ஒளி காடு முழுக்க இருட்ட கிழிச்சு வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த நேரம் புதருக்குள்ள இருந்து ஒரு பாம்பு அதை கவனிச்சது. ரொம்ப நேரம் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறமா மெதுவா அதை துரத்த ஆரம்பிச்சது. மின்மினி பூச்சிக்கோ பயம் வந்துடுச்சு. அது அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி பறந்து போய்க்கிட்டே இருந்தது. ஆனா பாம்பு அதை விடவே இல்ல. அது எங்க போனாலும் பாம்பு அத பின்னாடியே துரத்திக்கிட்டு போனது. நேரம் கடந்து போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல மின்மினி பூச்சியினால மேல பறக்க முடியல. ரொம்பவும் சோர்ந்து போயிடுச்சு. அப்போ அது பாம்ப பார்த்து பேசுனுச்சு. "ஒரு நிமிஷம் நில்லு. நான் உனக்கு என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நீ என்ன இப்படி விடாம துரத்திக்கிட்டே இருக்க? என்ன சாப்பிட்டா உன்னோட பசி தீந்துருமா?" அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு பாம்பு சொன்னுச்சு, "இல்ல" அப்படின்னு. திரும்ப கேட்டுச்சு, "நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டேனா?" அப்படின்னு. அதுக்கும் பாம்பு, "இல்ல" அப்படின்னு பதில் சொன்னுச்சு. "அப்போ நீ ஏன் தான் என்ன துரத்துற?" அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு பாம்பு சொன்னுச்சு, "நீ என்னை எதுவும் காயப்படுத்தல. என்னை எந்த விதத்திலயும் நீ கஷ்டப்படுத்தவே இல்ல. உன்னால எனக்கு எந்த கெடுதலும் இல்ல. உன்னை சாப்பிட்டா என்னோட பசி தீந்துருமான்னு கேட்டா அதுவும் இல்ல. ஆனா நீ பல பல பலன்னு ஒளி வீசி சுத்திட்டு இருக்க பாத்தியா? அது எனக்கு பிடிக்கல. என்ன அது அமைதியாவே இருக்க விடல. நீ இல்லாம இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் உன்னை சாப்பிட நான் துரத்திட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னுச்சு. இந்த கதை ஒரு பாம்புக்கும் மின்மினி பூச்சிக்குமான கதை கிடையாது. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நடக்கிற கதை தான். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம இருந்தாலும் நம்மளுடைய முன்னேற்றமும் நம்மளுடைய சந்தோஷமும் சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில பேருக்கு நம்மளுடைய திறமை பிடிக்காது. சில பேருக்கு நம்மளுடைய சந்தோஷம் பிடிக்காது. நம்ம ஒளி வீசுறது பிடிக்காது. அதனால தான் சிலர் நம்மள துரத்துவாங்க. நம்ம தப்பே செய்யலனாலும் நம்ம தவறு செஞ்சதா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காரணமே இல்லாம நம்மள வெறுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்களும் இருக்கீங்கன்னா, இத கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தவறு பண்றதால மட்டும் உங்கள யாரும் வெறுக்கிறது கிடையாது. சில சமயங்கள்ல நீங்க ஒளி வீசுறதும் மத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். சில சமயங்கள்ல உங்களுடைய வெற்றி, சந்தோஷம், திறமை இதெல்லாம் கூட மத்தவங்க உங்கள வெறுக்கறதுக்கு காரணமா இருக்கும். அத அவங்க வெளிய காட்ட முடியாம, அத வேற விதமா உங்ககிட்ட வெறுப்பா காட்டுவாங்க. அதனால ஒண்ணும் நீங்க உங்களுடைய ஒளிய குறைச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க முன்னாடி தான் நீங்க இன்னும் மேல மேல முன்னேறி காட்டணும். உங்களுடைய ஒளி இன்னும் பிரகாசமா வீசணும். யாருக்காகவும் உங்களுடைய வெளிச்சத்த நீங்க மங்க விடவே கூடாது. பிகாஸ் யூ ஆர் நாட் ராங். யூ ஆர் ஜஸ்ட் ஷைனிங். கீப் ஷைனிங். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.